அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கேரளா லாட்ரி 25ஆம் தேதி புதன்கிழமை 50-50 112 கட் நம்பர் 112. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29-49. ஓகேங்களா? இன்றைக்கி கணிப்புகள் என்ன, ரிசல்ட் என்ன, நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அது தினசரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போனால், இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க ரிசல்ட்டு. அது காருண்யாவாக இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், எல்லா கம்பெனியுமே ஓவரால் இந்த செப்டம்பர் மாதம் நிலவரப்படி இப்படியெல்லாம் இவங்க ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் இந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம சுருக்கமாக நாளைக்கு ஏ போர்டில் இது வருது, பி போர்டில் இது வருது, சி போர்டு இது வருது, முடிஞ்சு போச்சு. ஆல் போர்டு இது ட்ரை பண்ணுங்கள், ஏபியில் இது ட்ரை பண்ணுங்கள், ஏசியில் ட்ரை பண்ணுங்கள், பிசியில் ட்ரை பண்ணுங்கள். இது நார்மல், இதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த மந்தில் விஷயமாக இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29-49 இன்றைக்கி 50-50 ரிசல்ட்டு. 5க்கு 2 பவர், 4க்கு 9 பவர், 5க்கு -1 4, 8க்கு 1 9. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு 3-4 நாளாகவே அதே மாதிரி இது ஓரளவுக்கு இந்த மாதத்தை அப்படியே கரைச்சி குடித்தாச்சு. இருந்தாலும் நம்ம அந்த ஃபார்முலாவை வெளியில் சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அதையும் அப்படியே ரிசல்ட்டை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம ஒரு சில இதில் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாத சூழ்நிலைகளும் இருக்குது. ஓ அப்படியா, இவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அப்போ இந்த மெத்தடில் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க ரிசல்ட்டை மாற்றலாம். அதனால் எந்நேரத்தில் எப்படி அவங்க கொண்டு வராங்கங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி, 29-49 நண்பர்களே, நம்மளுக்கு டி போர்டில் பவர், ஏ போர்டில் பவர், பி போர்டில் மைனஸ், சி போர்டில் ப்ளஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 224 அப்படி சொல்லிட்டு எனக்கு டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஏ பியில் டபுள்ஸ் கொடுத்துருந்தேன் 224 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் 458, 4க்கு 2, 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுத்து தான் 224ன்னு கொடுத்த ஒரு முக்கியமான நம்பராக. இருந்தாலும் அதில் ஏன் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கட் நம்பரில் 112ன்றதுனால 1க்கு 2, 1க்கு 2, 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஒருவேளை இப்படியும் வரலான்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு கொடுத்தேன். ஓகே, இதில் எதுவுமே வரல, முடிஞ்சுது, அதை விட்டுருக்கேன். ஏபிசி சிங்கிளில் 951ன்னு கொடுத்துருந்தேன், நம்மளுக்கு 949. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது பாஸ். ஓகே, ரைட். ஓகே, 524ன்னு கொடுத்துருந்தேன், அதாவது சப்போர்ட் நம்பராக 951, 524 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இதுலேயும் இல்லை, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 தான். நேற்று பிசியில் வின்னிங் கொடுத்தோம், இன்றைக்கி அதுவும் கிடையாது, சுத்தமாக வேஸ்ட்டு தான். அப்படி சொல்ல முடியாது. இதையும் ஒரு டைம் கொடுத்து நம்ம ஓரளவுக்கு கணிப்பு நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒத்து போகும்னு எடுத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் அதையும் நம்ம மதிக்கணும். கெஸ்ஸிங்கை நம்ம இன்றைக்குமே மதிக்கணும். சரிங்களா? வெற்றி தோல்வி அதுக்கு அடுத்தது. ஏன்னா இவங்க எப்படி வேணாலும் உருட்டுவாங்க. அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்மளுடைய முயற்சி நம்ம எடுத்து கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு முக்கிய நோக்கம். அதில் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? சரிங்க, இப்போ 89-54ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஒரு சின்ன இதுவாக 29-49 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏசியில் டபுள்ஸு பாஸ் ஆகிடுச்சு. நான் ஏபியில் டபுள்ஸு அது என்னவாக வரும்னு நினச்சேன்னா 22ன்னு வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏசியில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. ஓகே, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் போர்ட்லேயும் சரிங்க, இன்றைக்கி 2, 5 கூட்டியும் கொடுத்தேன். அது டி போர்டில் 2 பாஸ் ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த மாதம் இந்த கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணமாக 1ஆம் தேதியிலேருந்து வந்தால் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயாலேருந்து இந்த மாதம் ஸ்டார்ட் ஆணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3 ஒரு 3 நாளைக்கு ஃபுல்லாகவே பவர் நம்பராக வந்திருக்குது. 8க்கு 0, 0க்கு 6, 3க்கு 8, 0க்கு 0, 6க்கு 0, 8க்கு 7. ஓகே, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் 8க்கு 7 மைனஸு, 5க்கு 2 பவரு, 5, 5, 5ன்னு 3 நாள் சேம் நம்பரு. அதுக்கப்புறம் 5க்கு 2 பவரு, அதுக்கப்புறம் 5க்கு 8 பவரு, 2க்கு 0 பவரு, 8க்கு 4 பவரு, 4 -1 1க்கு 4 -3 3க்கு 1 பவரு, 1க்கு 4 பவர், 4, 5, 6, 6க்கு அப்புறம் 0, 7, 8, 9, 9க்கு அப்புறம் நாளைக்கு என்ன கேள்விக்குறி. ஓகே, இது சி போர்டை பொறுத்த வரைக்கும். ஏ போர்டுக்கு வந்துடும் 0, 6, 0, 3க்கு அப்புறம் 2 மைனஸு, 9க்கு 8க்கு 9க்கு அப்புறம் 8 மைனஸு, 8க்கு அப்புறம் 7 மைனஸு, 7க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 6 அப்படின்னா மைனஸு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா 7க்கு அதாவது 7க்கு 1 பவருக்கு அப்புறம் 1 2 2. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 5 5க்கு 0 5க்கு 1 0க்கு 5 5 4 5 4. அப்போ இங்கே பி போர்டில் என்ன கேள்விக்குறி. ஓகே, அதுக்கு அடுத்தபடி ஏ போர்டில் 8 0 0 9 9க்கு 7 பவரு 2 + 1 3 3க்கு 9 பவரு 2க்கு 4 பவரு 9க்கு 3 பவரு 0க்கு 5 பவரு 2க்கு 0 பவரு 0க்கு 7 பவரு 3க்கு 9 பவரு 7க்கு 5 பவரு 4க்கு 9 பவரு. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வரல. நல்லா ஃபுல்லாக ஆராய்ச்சி எடுத்தாச்சு. ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வரல. ஒன்று பவராக தான் வரிசையாக வந்திருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை திரும்ப பவருக்கு போகலாம், மாற்றம் இருக்குது. சரி, அதே மாதிரி டி போர்டை ஒரு எடுப்போம். 7க்கு 5 பவரு 8க்கு 8 சேமு 9க்கு 1 பவரு 5க்கு 0 பவரு 1க்கு 6 பவரு 9க்கு 9 சேமு 4 + 1 5 5க்கு 5 + 1 6 6க்கு 9 6க்கு 8. அதாவது நல்லா பார்த்துங்க, 6ங்கிற நம்பருக்கு பவர் 9 இருக்குது, 6ங்கிற நம்பருக்கு 8 பவரில் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 8க்கு 8 8க்கு 4 4க்கு 7 7க்கு 5 5க்கு 5 5க்கு 2. ஓகே, அப்போ நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு அதாவது 5 வந்தால் 6ம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கீர் எங்கேயுமே இல்லை, ரிவர்ஸ் கீரில் எங்கேயுமே போகல, எல்லாமே ப்ளஸ்ஸு முன்னோக்கி தான் போயிருக்காங்க. 1 ப்ளஸ்ஸு இல்லை பவரு அப்படிங்கிற கணிப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த 3 போர்டு நிலவரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறான், எப்படி எடுக்கிறது, நாளைக்கு கெஸ்ஸிங் எப்படிலாம் கொண்டு வர போகிறான், என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரே கவலையாக இருக்கும். அதாவது இந்த தகவல்கள் வேறு யாராச்சும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல நண்பர்களே. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சுருக்கமாக இந்த விண்மீன்லேருந்து எடுத்துக்குவோம். இந்த பாட்டை அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி எடுத்துக்குவோம். 5 ஏ போர்டில் வந்துச்சு, அது பி போர்டில் 5ஆக வந்துச்சு. பி போர்டில் 4 வந்துச்சு, அது ஏ போர்டில் 4ஆக வந்துடுச்சு. ஓகே, இந்த சி போர்டு மட்டும் வித்தியாசமாக அப்படியே ப்ளஸ்ஸாகவே இறங்கிட்டு இருக்கு. 7க்கு +8 8க்கு அப்புறம் 9 இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அப்போ நாளைக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கு அடுத்தது இங்கே பார்ப்போம். 5க்கு 5 ஏ போர்டில் வந்த 5 பி போர்டில் வந்துச்சு, பி போர்டில் வந்த 4 ஏ போர்டில் வந்துச்சு, ஏ போர்டில் வந்த 4 பி போர்டில் வந்துச்சு. பி போர்டில் இருக்கிற 5 பவராக மாதிரி 5க்கு 8 5க்கு 9ன்னு பவரில் கணக்கில் இருக்குது. அப்படி 9 அந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, சரி, சி போர்டு மட்டும் வேறு ரூட்டு. அப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சி போர்டில் அவன் பாட்டுக்கு வரிசையாக வச்சுக்கிட்டே இருந்தான். இங்கே 5 5 5 5ன்னு வரிசையாக வச்சான் பார்த்தீங்களா. 3 நாள் வச்சான், அதுக்கப்புறம் 1 நாள் பவர், அதுக்கப்புறம் திரும்பி 5 வச்சு விட்டான். அப்போ இந்த இடத்துல சேம் நம்பர், அப்புறம் பவர் நம்பர், அப்புறம் சேம் நம்பர். அப்போ இந்த இடத்துல வரிசையாக ரேண்டமாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், 5 6 7 8 9ன்னு வந்திருக்கணும். ஆனால் இடையில ஒன்று சொருவி 0வாக சொருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படின்னால் நாளைக்கு இந்த 9க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு கண்டிப்பாக 0 வரும். ஓகே, மறந்துடாதீங்க, நாளைக்கு 9க்கு கண்டிப்பாக 0 வரும். இதுவும் அவங்க எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக 0, சி போர்டில் 0, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா 5 4 5 4 5 அப்படின்னு ரிப்பீட்டு 5 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 4 5 4 5 திரும்பி ரிப்பீட்டு அப்படின்னா பி போர்டில் 5. ஓகே, சரி, இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா 9க்கு 7. ஏற்கனவே இந்த இடத்துல 9க்கு 7ன்னு இங்கே வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த இடத்துல 9க்கு 2ன்னு வந்திருக்குது, 9க்கு 7 வந்திருக்கு. அப்போ 9க்கு 7 9க்கு 7, அப்போ இந்த இடத்துல 9க்கு 2ன்னா அப்போ நாளைக்கு 9க்கு 2. சுருக்கமாக பார்த்தா 250 முடிஞ்சு போச்சு. ஏபிசியில் ஒரே ஒரு செட்டு முக்கியமான செட்டாக பார்த்தா 250. ஓகே, இப்போ கொஞ்சம் வண்டியை ரிவர்ஸில் பின்னாடி எடுத்துகிட்டு போவோம். இந்த 949 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அடிச்சிருக்காங்களா நண்பர்களே? இந்த சுருக்கமாக ஓகே, நான் இதில் எடுத்துட்டேன் அதில் எடுத்துட்டேன் எப்படி கொண்டு வந்தாலும் இந்த ஃபார்மெட் எதிர்பார்த்தோமா? நான் கேட்குற கேள்வி தான். இந்த ஃபார்மெட்டில் ரிசல்ட் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? இல்லை. அவன் எப்படி அப்படியே மைனூட்டாக சிம்பிளாக முடிச்சுட்டான். இதில் இருக்கிறது இப்படி மாற்றி, அதாவது மிஷினை எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ 949ன்னு மிஷினை கழுவி இன்றைக்கி 29 49ன்னு வச்சாச்சு. ஓகே, இந்த மிஷினு இப்போ நாளைக்கு ஒரு 10 தடவை அந்த மிஷினில் 10 செயின் சுற்றி தான் திருப்பி வந்து இந்த இடத்துல நிற்கும்.
அப்படிங்கும்போது அது மிஷின் கம்ப்யூட்டர் ஒர்க்கு, அதை விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய மேனுவல் மூளையை இதுக்கு பயன்படுத்தி தான் நம்ம எடுத்தாகணும். அப்பேற்பட்ட பெரிய கடமை நம்மளுக்கு இருக்குது. சரி, இந்த 2949 அப்படிங்கிற ரிசல்ட்டு ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. அது எங்கே, எப்போ அடித்தாங்க தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இது இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம எடுக்கிற நம்பர்ஸ். ஒருவேளை நாளைக்கு அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அடித்தாலும் அடிக்கலாம். அப்படியா, நீ இப்படி கொண்டு வரியா, நான் எப்படி மாற்றுறேன் பாருன்ட்டு ரிசல்ட்டை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ 949. ஓகே, சரி, இதில் ஏன் இது வந்து சம்மந்தம் இல்லாத தான் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். ஓகே, இந்த 949 அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல 959 ரிசல்ட்டு, அதுக்கு 209. ஓகேவா, 5க்கு 0னா நம்மளுக்கு 4க்கு பவர் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 5க்கு 0னா 4க்கு 9 அப்படின்னா 249ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 249 இது ஒரு செட்டு. ஓகேவா, இதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக இந்த 949ங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கு வரைக்கும் இந்த சார்ட்டில் இருக்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். 940 இது ஒரு தடவை பார்த்துட்டு, இது வந்து நான் என்னைக்குன்னா மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி, மார்ச் மாதத்தில் 5ஆம் தேதி ஸ்ரீசக்திக்கு 959 இந்த பேட்டர்ன்லேயும் எடுப்பாங்க. நான் ஏபிசி இந்த போர்டு தான் கணக்கு பண்ணுவேன், இது எடுக்க மாட்டேன்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இதுலேருந்து தூக்கி கொண்டு வந்து ரிசல்ட் வைப்பான். அதையும் உங்கள் கணிப்பில் வச்சுங்க. 9க்கு 2 சரிங்களா, இதில் வந்து 4க்கு 9, அதே மாதிரி இதில் வந்து 9க்கு 9, 249ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது இப்போதைக்கு இருக்கிற கணிப்பு நிலவரங்கள். இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இன்றைக்கி 3 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்கிறது தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான். இதுக்கு அடுத்தபடியாக 949க்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு 6 மாதம் 8 மாத ரிசல்ட் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஒரு சொல்லப்போனால் நம்மள்கிட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் ரிசல்ட்டு நம்மள்கிட்ட இருக்குது. மந்த்லி சார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கணிப்பு படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மந்த்லி. நம்ம சேனலில் எங்கேயுமே சூதாட்டம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, புக்கிங் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குற கணிப்பு, அதுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குற ஏபிசி செட்டுக்கு வந்து நான் 70 ரூபா அப்படி சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நம்பர்கள் நீங்கள் ஜிபே அனுப்பிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 900 கொஞ்சம் மிஸ்ஸு தான் இன்றைக்கி. ஆனால் ஆல் போர்டு 90 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 கொடுத்துருந்தேன். 956ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம கணிப்புக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்க, இப்போ 26ஆம் தேதி நாளைக்கு 9வது மாதம் 2024 காருண்யா ப்ளஸ் 540. ஓகேங்களா, நாளைக்கு வரக்கூடிய முக்கியமான நபர் இவர் தான். சரி, இவர் இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்காப்புல அப்படின்னு பார்த்தா 5ஆம் தேதி காருண்யா ப்ளஸ் 537 97 22 9க்கு 1 7க்கு 2 2க்கு 9 2க்கு 5ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பவர் இதில் வந்து 89 35 50 ரிசல்ட்டு. 8க்கு 9 ப்ளஸ் 9க்கு 7 பவர், 3க்கு 2 மைனஸ், 5க்கு 2 பவர். ஓகே, அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா டி போர்டும் பி போர்டும், டி போர்டில் ப்ளஸ்ஸு பி போர்டில் மைனஸ்ஸு, பாக்கி ஏசியில் நம்மளுக்கு பவர். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 11ஆம் தேதி 50-50க்கு 99-78க்கு, அதாவது 7 8 9 அப்படின்னு வந்த கணக்குக்கு இதில் டி போர்டில் 9க்கு 9 இறங்கி 9க்கு 3 பவரு, 7க்கு 1 பவரு, 8க்கு 2 பவர்னு வச்சு இதில் பேட்டர்ன் படி பார்த்தா 1 2 3ன்னு வந்திருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் நம்மளுக்கு 18ஆம் தேதி 50-50 111 6001 இன்றைக்கி தான் நம்ம வின்னிங்கை கொடுத்தோம். அதே மாதிரி ஸ்ரீசக்தியில் 8007ன்னு நம்ம வின்னிங்கை கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் ஜஸ்ட்டு ஒரு இதில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி ஒரு நம்பர் மிஸ் ஆனது தான், ஒரு விரல் புரட்சி மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ரைட், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு 50-50 18ஆம் தேதி 6001 6க்கு 8 பவர், 0க்கு 7 பவர், 0க்கு 5 பவர், 1க்கு 4 பவர்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பவர் நம்பரை வச்சுட்டான். ஓகே, அப்கமிங் நாளைக்கு எப்படி இவன் வைக்க போகிறான் அப்படின்னு பார்த்தால், ஒருவேளை
இந்த 4ஆம் தேதிக்கு 5ஆம் தேதி வச்ச மாதிரி 8க்கு 9, 9க்கு 7, 3க்கு 2, 5க்கு 2ங்கிற மாதிரி ஃபார்மெட்டில் வரானா, அப்படி இல்லைனா ஃபுல்லாக பவரில் வைக்கிறானா அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக இப்போ நான் எடுத்திருக்க கணிப்பை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 29 49 9க்கு 2 4 + 1 5 9க்கு 0 250 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான நம்பராக நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிள் செட்டு 249 610, அதாவது 9க்கு 2 4க்கு 4 9க்கு 9, இந்த 49 அப்படியே வச்சுருக்கேன். 249. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் 610, 9க்கு 6 4க்கு 1 9க்கு 0 அப்படி சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இது சப்போர்ட் நம்பர், இது முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக 4Dக்கு நம்ம பார்ப்போம். 4Dயில் 87 50. 4Dயில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு 3 நாளாக பாருங்கள். 7750, 5547, 5458. ஓகேவா? இந்த இடத்துல 77ன்னு இறங்கின அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் சேம் நம்பராக இறங்கிடுச்சு. அப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா -07 சி போர்டில் பவர். ஓகே, இப்படி கணிப்பு எடுத்து பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 87 50ன்னு வருது. 87 50 அப்படின்னா இதில் 2க்கு 7, சாரி 2க்கு 8, 9க்கு 7, 4க்கு 5, 9க்கு 0 அப்படி சொல்லிட்டு ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 5. சரியா? இது உங்களோட கணிப்பில் இருந்தால் வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு கரண்ட்டில் இப்போதைக்கு அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த கெஸ்ஸிங். இதை நம்ம இப்போ வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். இவங்க ஒரு வேளை இதையும் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதாவது இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கட்டும். இது கெஸ்ஸிங் நம்பர் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பராக இதை கருத வேண்டாம். மாப்பிள்ளை நாளைக்கு எப்படி வராப்பில், அதாவது ஒரு நாளும் இப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்துருச்சு 50-50. இன்றைக்கி காரோனியா ப்ளஸுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நாளைக்கு காலையில் எப்படி ரிசல்ட் என்னன்னு பேட்டர்ன் சொல்லிடுறேன். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரிசல்ட் இன்றைக்கி காலையிலேருந்து அடித்த ரிசல்ட்டுங்க. சரிங்களா? 10:30 மணிக்கு 833, 11:30 மணிக்கு 612, 12:30 மணிக்கு 840, 1:30 மணிக்கு 677, 3:30 இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஏரியாவுக்கு போக தேவையில்லை. சரி, கடைசியாக 1:30 மணிக்கு 677ன்னு அடித்தான். சரிங்களா? 677க்கு இந்த இடத்துல நம்மளுக்கு மேட்சிங் எப்படி வருதுன்னு ஒரு தடவை பார்க்குறேன், சொல்கிறேன். 6க்கு 9, 7க்கு 4, 7க்கு 9 949ன்னு மேட்ச் ஆகுது டேரெக்டாகவே. ஓகேங்களா? இந்த மாதிரி 1:30 மணி ரிசல்ட்டை வச்சு அவன் மேட்ச் பண்ணி எடுப்பான். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 2:30 மணிக்கு மிஷின் நம்பரை வச்சு 6க்கு 9, 8க்கு 4, 1க்கு 9 எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி தான் கொடுப்பான். அதே மாதிரி 2 மணிக்கு 2 மணிக்கு 8 அல்லது 6 அப்படி சொல்லிட்டு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னே நமது நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அப்போ இந்த 6 தூக்கி சி போர்டில் வை, இல்லை 8 தூக்கி சி போர்டில் வைன்னு கணிப்பு வைப்போம். ஆனால் அதுலேயும் உட்காரல. அப்படிங்கும்போது என்ன தான் பண்ணுறது? நான் எப்போவுமே ஃபார்மெட் எப்படின்னா 1:30 மணி ரிசல்ட்டுக்காண்டி தான் நண்பர்களை வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற விஷயங்களை இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா? நான் நாளைக்கு காலையில், அதாவது நம்ம ஏபிசி கன்ஃபார்ம் செட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற உட்கார்ற நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். நான் அதுக்கு வந்து 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சார்ஜ் பண்ணுவேன். ஏபிசி 4 செட்டு, 4Dயில் 4 செட்டு, ஏசிபிசியில் ஒரு ஏபினா 5 செட்டு, ஏசினா 5 செட்டு, பிசினா 5 செட்டு. அதாவது எப்படி கொடுப்பேன்னா, காமனாக ஒரு 5 செட்டை கொடுத்து இதில் ஏபிலையும் வைங்க, ஏசிலையும் வைங்க, பிசிலையும் வைங்கன்னு அது மாதிரி நம்ம வேலைக்கு ஆகாது. ஏபினா ஏபி மட்டும்தான், பிசினா பிசி மட்டும்தான், ஏசினா ஏசி மட்டும்தான், அப்படி தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தினசரி விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா 2 மணி to 2:10க்குள்ளே நான் என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸை உங்களுக்கு அனுப்புவேன். ஓகேங்களா? இதில் யாரையும் நான் கம்பல் பண்ணல. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கு நான் அதை அனுப்பிடுவேன். நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிற டைம் கூட 1 மணி to 2 மணிக்குள்ளே அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி வேணாம். ஏன்னா நம்மளுக்கு டிஆருக்கும் ஃப்ரீ கெஸ்ஸிங் தான். டிஆருக்கும் நம்ம வந்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். அது மூலயமா நமது நண்பர்கள் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டிஆர் வந்து 1 மணி 6 மணி 8 மணிக்குலாம் நம்ம ஃப்ரீயாகவே கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வேணாம். கேஎலுக்கு மட்டும் நான் 3 மணி கேஎலுக்கு நான் கெஸ்ஸிங் நம்பர்னு எப்படின்னு பார்த்தா
ரூ. 70 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது குரூப் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு டைரெக்டாக மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா 2 மணிக்கு உங்களுக்கு நான் நம்பர்ஸ் அனுப்பிடுவேன். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கூடிய கெஸ்ஸிங்கை இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலாவில் நம்ம எடுத்திருப்போம். அந்த ஃபார்முலாவில் எடுத்த நம்பர்ஸை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் அவங்களும் நோட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? எப்படியெல்லாம் கணிப்பு எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்முலா எப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் யோசிச்சுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதையே நான் நம்பணுமா அப்படின்னா, இதை வந்து ஒரு 40% உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா, நான் பிசியில் கொடுத்தேன். நேற்று பிசியில் வந்து நேற்று அடித்தாச்சு எங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 58ன்னு சொல்லிட்டு பிசி நான் 658ன்னு கொடுத்தேன். 458ன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து சகஜம்தான். இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் போர்டில் உட்கார்ற அளவுக்கு என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதனோட கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது. இது நாளைக்கு எப்படியா இருந்தாலும் மாறலாம். ஏன்னா நான் என்னோடய ஃபோக்கஸ் எப்படின்னா, நான் வந்து 1:30 மணி வரைக்கும் எப்படியெல்லாம் இதை அடிக்கலாம். இதுக்கு பேர் வந்து குயின் ரிசல்ட் அப்படி சொல்லுவாங்க. 1:30 மணிக்கு வர ரிசல்ட்டு பேர் குயின். ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டை வச்சு தான் ஓரளவுக்கு நான் எடுப்பேன். அதுக்கு தான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுது. அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜிபே அனுப்பிட்டு 2 மணிக்கு அது கம்ப்ளீட் செட்டாக கொடுத்துருவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை சொல்லிவிட்டு வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. சொல்லக்கூடிய தகவல்கள் நிறையா இருந்துச்சு. அதை சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய போட்டு அறுக்கிறானேன்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் சும்மா எடுத்து கொடுத்துலாம் நண்பர்களே. ஏ போர்டு இது தான் வருது, பி போர்டில் தான் வருது, சி போர்டில் அதை வச்சுங்க முடிச்சிங்கன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் என்னென்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி தான் கொண்டு வரானே தெரியல, எப்படி நம்பர் வருதுன்னே தெரியலங்கிற நண்பர்களுக்கு இது சமர்ப்பணம். ஓகேவா? ஏன்னா அவங்க தான் வந்து நம்மள்கிட்ட மெயினாக கேட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் ஒரு பொதுவாக அது இல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த விஷயங்களை சொன்னேன். உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள். இல்லை ரொம்ப போட்டு வளன்னு அறுத்துக்கிட்டு காதெல்லாம் ரத்தம் வருது அப்படின்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நமது சேனல் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான வின்னிங் வரணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்க இவ்வளோத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். கண்டிப்பாக அந்த வெற்றி நம்ம சேனலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்க அவசியம் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் மூலியமாக நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் கிடைக்கணும். நம்மளுடைய திரும்பவும் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. அமௌண்ட் வந்து ரூ. 70 எவ்ரிடே அப்படிங்கிறது நான் கால்குலேட் இது பண்ணுறேன். ஏன்னா ஃபார்முலா ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் என் நண்பர்கள் எடுக்கிறேன். என்னுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி தான் இந்த அமௌண்ட்டு நான் முன்னாடி இருந்து இது இலவசமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய நண்பர்கள் வின்னிங் ஆகியும் எதுவும் சொல்லாத ஒரு காரணத்தினால எனக்கு சங்கடமாக போயிடுச்சு. நம்மளுக்கு அதோடு நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் இந்த ரூ. 70 அனுப்பி நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் மாஸ்டர் ஆஃப் த கெஸ்ஸிங் அப்படின்னாலும் ஓகே, தாராளமாக நீங்கள் செய்யுங்க. எது எப்படியோ வின்னிங் ஆனால் சரி. ஓகேங்களா? அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.